வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. ஐயா பெரும் தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்தநாள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மானசீக குரு, மானசீக தலைவர். நான் ரொம்ப பிரமிப்போடு பார்க்குற தலைவர்கள்ல முதல் இடத்தை அவர் தான் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய தலைவர்கள் நாட்டுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரையும் நீத்திருக்காங்க, பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, தன்னலமில்லா தொண்டுகள் ஆற்றியிருக்காங்க, அமைப்புகள் மூலம், போராட்டங்கள் மூலம். எவ்வளவோ அண்ணன் சீமான் அவர்கள் போட்ட ஒரு பெரிய பட்டியலே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தாலும் அரசியல் களத்துல நேர்மையின் மறுஸ்வரூபமா அவர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறனால அவரை பத்தி நான் பிரமிப்பு எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மற்றவங்க நம்ம அதை புகழ்ந்து பேசும்போது சில விஷயங்களை கோத்து அதனாலதான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரை பத்தி தெரியும் போது அவர் இன்னாரு, இதை சேர்ந்தவர், இதை சார்ந்தவர்லாம் நினைச்சிட்டு நம்ம படிக்கல. எப்போ ஒரு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல தலைவர் காமராஜரை பத்தி நாம படிக்கிறோமோ, ஆசிரியர் அதை விளக்கமா சொல்றாங்களோ, அப்பவே அவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப முக்கியமா எனக்கு இதயத்துக்கு நெருக்கமான விஷயம், ஆச்சரியப்பட்டு பார்க்குற விஷயம்னா அந்த நேர்மை தான். அந்த நேர்மைக்கு உதாரணமா ஆசிரியர் சொன்ன அந்த கதை தான். அம்மா தண்ணி எடுத்து கஷ்டப்படும் போது கூட அவருக்கு தெரியாம தண்ணீர் குழாய் இணைப்பை வீட்டுக்குள்ள கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்ப தலைவர் முதல்வராக இருக்காரு இல்லையா, அதனால. ஆனா அவர் வீட்டுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோபமடைந்து, இந்த தெருவில் எல்லாருக்கும் இந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படிங்கும்போது, எங்க அம்மா ஒன்றும் எந்த விதத்துலையும் வசதி கிடையாது, எந்த தெருவுக்கு மற்ற பெண்களின் வீட்டுக்கு இல்லை மற்ற பெண்களுக்கு லகுவா என்னைக்கு தண்ணி இணைப்பு குழாய் வழியா வருதோ, அரசாங்கம் அதை ஏற்படுத்தி கொடுக்குதோ, அன்னைக்குதான் எங்க அம்மாவும் அதே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா அந்த இணைப்புகள் எல்லாம் எடுத்து பிடுங்கி போட வச்சவர். இந்த ஒண்ணு போதும் அவர் எவ்வளவு பெரிய நேர்மையாளன். அவர் இறக்கும் போது அவருக்குன்னு பெரிய சொத்து சுதந்திரம் கிடையாது, எந்த பெரிய பண மூட்டைகளும் அவர் தேக்கி வைக்கல, எந்த வங்கிகளையும் அவர் டெபாசிட் பண்ணி வைக்கல, எந்த பினாமி சொத்துக்களையும் சேர்க்கல. அப்படிங்கிறது இன்னும் ஒரு உன்னதமான விஷயம். அதனால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வாயிலாக அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிலையில அவருக்கு ஒரு புகழ் வணக்கத்தை செலுத்தினதுங்கிறது கொஞ்சம் பெருமையான விஷயம். இதுல நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கேட்டாங்கன்னா, வழக்கம் போல அண்ணனா எப்பவுமே நோண்டி பார்க்காம அவங்களுக்கு இருக்க முடியாது இல்லையா. அண்ணன் ஒரு 100 தடவை இல்லை, 1000 தடவை 1,00,000 தடவை சொன்னாலும் அவங்க திருப்பி அதை கோர்த்து விட்டு பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க. வழக்கம் போல நீங்க பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்களே, நீங்க கூட்டணி வைப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணன் தெளிவான பதில சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நேத்தைக்கா கூப்பிட்டு இருக்காங்க, என்ன பாஜக இருந்துல எல்லா இடத்துல இருந்து என்ன கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேன், நான் தனிச்சுதான் நிற்பேன், எனக்கும் அவங்களுக்கும் எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஏன் இதை நீங்க வேணும்னு கேட்குறீங்களா, இல்ல கொளுத்தி போடுவோம்னு கேட்குறீங்களா, இல்ல இவர் வாயிலிருந்து எதையாவது வாங்கி போடுவோம் உங்க அந்த டிஆர்பி ரேட்டுகளுக்காக, வியூஸுக்காக கேட்குறீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா தலைவர்களோடையும் நேருக்கு நேர் பார்த்தா சிரிப்பாரு, கை குலுக்குவாரு, பேசுவாரு, ஒரு அடிப்படை நாகரிகத்தோட பழகுவாரு. ஆனா அதே நேரம் அரசியல் களம்னு வந்துட்டா, நேற்று பார்த்து சிரிச்சிட்டு வந்த தலைவர் என்ன அக்கப்போர் பண்ணாரு, என்ன அநியாயம் பண்ணாரு, என்ன கொள்ளக்காரத்தனம் பண்ணாரு, திருட்டுத்தனம் பண்ணாருன்னு விலாவரியா தட்டி கேட்கிற துணியில பேசுவாரு. அப்போ அது வேற. நேரடியா பார்க்கும்போது ஒரு மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறதும், அரசியல் களத்துக்குன்னு வரும்போது அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு பேசுறதுலயும் அவர் சோடை போனதே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஐயநாதன் அவரோட காணொலி ஒண்ணு பார்க்க நேர்ந்தது. அதாவது இவரெல்லாம் முன்னாடி நாம் தமிழர்களில் பயணித்தவர், இவரோட சிறப்புகளை நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நாம் தமிழர்ல பயணிச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து விலகி தவக்கல கட்சிங்கிற தாவேக்கா கட்சிக்கு போயிட்டாரு. அங்க போனா அங்கேயும் அவர் இருந்த பாடல. ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் இவரை சார்ந்த அந்த ஐயாக்கள், ஐயநாதன் மாதிரியே அவர் வயசுக்கு உள்ள சில ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எரிதழல் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல அண்ணன் சீமானோட கொள்கை பிடிப்போட பயணிச்சவங்க. ஏதோ ஒரு கட்டத்துல வெளியில எங்கேயோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க இடம் கிடைக்குதுன்னு பாக்குறாங்க, அண்ணன் சீமான தாக்குறாங்க. நீங்க உள்ளபடி சொல்லி விமர்சிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா விமர்சனத்துக்கு யாரும் அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறீங்க, விஜய் கட்சிக்கு இதே ஐயநாதன் அவர்கள் போயிட்டு அப்புறம் இவர் பேச்சா அவரு கேட்கல வெளியில வந்துட்டாரு. இவங்க அந்த மூதாதையர்கள், அந்த பழம்பெரும் தலைகள் இருக்கு இல்லையா, அந்த பழம் தலைகளுக்கு எல்லாம் ஒரு நினப்பு இருக்கு, நாம சொல்றத இவங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு தலைவன் கண்டிப்பா உண்மைதான், எல்லாரும் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். ஆனா அவர் பொறுக்கி எடுத்துதான் தீர்மானிக்க முடியும். அதுல அவர் எண்ண ஓட்டத்துல எது பொருந்தி போகுதோ, அவர் நினைத்த காரியத்துல எது ஒண்ணு சேர்ந்து வருதோ அதை தான் அவர் பொறுக்கி எடுப்பாரு. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை செயல்படுத்தினா நாடே சின்ன பின்னமாயிரும். ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுக்கு 1000 கருத்துக்களா இருக்கும்.
இருக்கும். எல்லார் கருத்தையும் கேட்டு தலையாட்டிட்டே இருந்தா தலைவனுக்குன்னு ஒரு தனித்துவமும் இல்லாம போயிடும். அதனால எல்லாம் நம்ம சொல்றதை கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு தனிநபருக்குமே அந்தந்த கட்சியில பயணிக்கும் தலைவர்களுக்கு சொல்றதுக்கு 1000 கருத்துகள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் செயல்படுத்த தலைவன் தான் இறுதி முடிவு அப்படிங்கறதுனால நம்ம வந்து பெருசா நம்ம தான் அப்படின்லாம் சொல்லி நிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம தான் என்ன வச்சுக்கல, என்ன ஆலோசகரா வச்சுக்கல, இந்த சரக்கு சங்கர் மாதிரியே தான் இந்த ஐயநாதனும் என்ன ஆலோசனையா வச்சுக்கல, என்ன பிஏவா வச்சுக்கல. நான் ஒரு குருமூர்த்தியா இருந்து இந்த கட்சியை வழி நடத்திருப்பேன், நான் வந்து ஒரு சோ மாதிரி இருந்து இந்த கட்சியை வழி நடத்துவேன், என்ன இது பண்ணல அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில விஜய் அவர்களையும் வந்து சொன்னீங்க. சரி, அடுத்து இப்ப அண்ணன் சீமானையும் கிடைக்கிற இடத்துலதான் முக்கியமா அந்த ஆடு மாடு மாநாடுகள் பத்தி அதை நெறியாளர் கேட்கறாங்க. கேட்கும்போது இவர் பாஜகவை எதிர்க்கவே மாட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு. நீங்க பாத்தீங்களா ஐயா, உங்களுக்கு வயசாயிட்டா, காது கேட்கலையா, இல்ல கண் பார்வை தெரியலையா, இல்ல உங்களுக்கு காணொலிகள் பழைய காணொலிகள் எல்லாம் கைபேசிகள்ல வரலையா? அவர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து அவர் எனக்கு தெரிஞ்சு, அதுவும் இப்ப சமீப காலமாக ஒரு மோடி அவர்கள், இந்த ஒன்றிய அரசு மோடி அவர்கள் வந்ததுல இருந்து பிஜேபியை துண்டாடிட்டு தான் இருக்காரு. அவர் எல்லாரும் பயந்து கேள்வி கேட்க பயப்படுறப்ப அந்த பண மதிப்பீட்டு இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவரை நிக்க விட்டு கேள்வி கேட்கிற ஒரே ஆளு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆடு மாடு மாநாடுக்கும் RSSக்கும் எப்படி தொடர்பாக முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடு வளர்ப்பை வந்து உற்சாகப்படுத்துறாரு. இதை செய்யறதுக்கு நீங்க வந்து வெக்கப்பட வேண்டியதில்லை, தற்சார்பு பொருளாதாரத்துல நாம எங்கேயோ போயிடலாம், ஆனா அதனால தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கான மேய்ச்சல் நில உரிமையை மீட்டெடுக்கணும்னு பேசுறாரு. அந்த எஜமானர்கள், அதாவது அந்த ஆடு மாடு வளர்க்கும் முதலாளிகளுக்கு ஆதரவாக பேசுறாரு. அதே நேரத்துல அதே அண்ணன் அவர்கள் மாட்டிறைச்சி விருப்பப்பட்டவங்க சாப்பிடலாம்னு சொல்றாரு. அப்ப எங்க RSS கோட்பாடோட எங்க அண்ணன் பொருந்தி போறாரு? RSS சித்தாந்தமே, அதுல ஒன்றிய அரசு மோடி அவர்களின் சித்தாந்தமே, நாங்க மாட்டை வெட்டி 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 ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு ஏற்றுமதி பண்ணி நாங்க வந்து சம்பாதிப்போம், வருமானம் ஈட்டுவோம், பீஃப் எக்ஸ்போர்ட்ல தான் நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு பீத்திக்குவோம், நாங்க கையால வெட்டி வெட்டி மாட்டை வச்சு பேக் பண்ணுவோம், ஆனா இங்க இருக்கவே தின்னக்கூடாது அப்படின்னு பாப்பேன். ஏன்னா அப்ப வெட்டி வெட்டி ஃபாரின் வெளிநாட்டுக்காரனுக்கு அனுப்பி அவன் திங்கும் போது அது குலமாதா கோமாதா ஆகாது. ஆனா இங்க இருக்கவன் வெட்டி சாப்பிட்டா குலமாதாவை நீங்கள் வெட்டுவீர்களா, கோமாதாவை நீங்கள் சாப்பிடுவீர்களா, அது தெய்வம் அல்லவாம்பாங்க. அண்ணன் நேர் மாத்தி ஆடு மாட செல்வங்களா வளர்த்துக்கோங்க. நிறைய பேர் பிள்ளை குட்டிகளா பாவிச்சு கூட வளர்ப்பீங்க, வளர்த்துக்கோங்க. ஆனா கறி இறைச்சி விரும்புபவர்கள் அதை சாப்பிட்டுட்டு போங்க, அதனுடைய பால் பொருட்கள் விரும்புறவங்க அதை சாப்பிட்டுட்டு போங்க. ஏதோ ஒரு வகையில நம்முடைய செல்வங்களை வந்து நீங்க வளர்த்து பயன்பெறுங்க. அது எந்த விதத்துல பயன்பெறீங்களோ அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க இஷ்டம். இதுல வந்து நம்ம வந்து அந்த RSS இத வந்து நம்பிக்கையில அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலை அப்படின்ட்டு வந்து பச்சோந்தித்தனம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பணம் வருமானம் வருதுன்னா மாட்டை வெட்டி விற்கிறதும், அதே கோமாதா குலமாதான்ட்டு நாடகம் போடுற RSS கும்பல் நான் இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. அவர் எத்தனையோ மேடைகள்ல மாட்டிறைச்சி சாப்பிட்டு உடல் வலிமை பெருக்குடா அப்படின்னு சொல்றாரு. மாட்டிறைச்சி கொல்லக்கூடிய மாட்டிறைச்சியை பத்தி ஏன் அப்ப மாடு வளர்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு புத்திசாலித்தனமா சில மேதாவிகள், வளர்த்தாதானடா சாப்பிட முடியும், வெட்டி வளர்க்கவே இல்லை, ஆடு மாடே இல்லைன்னா எப்படி சாப்பிடுறது? ஒரு பொருள் உற்பத்தி ஆனாதானே உபயோகிக்க முடியும். அது சாப்பிடுறதுக்காக வளர்த்தாலும் சரி, அது கொடுக்கிற நன்மைகளை பால் போன்ற அந்த விஷயங்களை உட்கொள்றதுக்கும் சரி, இல்ல அதோடைய இது சாணி போன்றவை எருவாக வேணும்னாலும் சரி, எதற்காக கறிக்காக இருந்தாலும் சரி, நாம அதை வளர்த்தாதான் முடியும். அப்போ ஆடு மாடு வளர்ப்புங்கிறது பரவலா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாதான் உணவு தேவை எல்லாமே ஈடாகும் அப்படிங்கறத அவரு சொல்றாரு. அதனால RSSக்கும் இதுக்கும் கண்டிப்பா இது ஆகாது. அதே மாதிரி ஐயநாதன் அவர்கள் இஷ்டத்துக்கு வந்த அண்ணன் வந்து பிஜேபி எதிர்க்கலன்னு சொல்றதுக்கெல்லாம் யாராவது ஐயநாதன் அவர்களோட தொடர்பு எண் வச்சிருந்தீங்கன்னா அண்ணன் பிஜேபி எதிர்த்து RSS எதிர்த்து கேட்கிற அந்த காணொலிகளை தயவு செய்து அனுப்பி வைங்க. அவர் கொஞ்சம் பார்த்து ஆறுதல் அடையட்டும். ஏன்னா அவர் நெஞ்சு வெடிச்சு ஏதாவது ஒரு வயசான காலத்துல ஆயிர போகுது. அதனால அந்த காணொலிகளை அனுப்பி வைங்க, அவர் பார்த்து இது பண்ணிட்டோம். இதுதான் அண்ணன் சொல்றாரு. எனக்கும் அதுக்கும் ஒத்தே போகாது, அது வேற கோட்பாடு, என் கொள்கை வேறன்ட்டு. திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்ல, இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல, எல்லாமே எனக்கு மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாமே திருடங்க தான். அதாவது இப்ப கூட திமுக ஒண்ணு சொல்ற ஓரணியில் களமாடுவோம் அப்படின்னு, அது ஓரணியில் களமாடுவோம் இல்ல, ஓரணியில் களவாடுவோம் அப்படிங்கிற டீம். அது அந்த டீமோட அந்த கும்பலோட பேரு. அந்த திமுகவோட தொங்கு சதை உதிரி சதைகள் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 2025க்குள்ள மட்டும் இல்ல, வருகின்ற 5 ஆண்டுகளும் நாமே வந்து இந்த அரியணை ஏறி ஓரணியில் நின்று களவாணுவோம், மக்கள் பணத்தை களவாணுவோம்னு சொல்ல வராங்க. உஷாராயிடுங்க மக்களே. இதேதான் EPSம். அவரோட பெரிய நல்லவர்லாம் கிடையாது. அதை நம்ம இன்னொரு காணொலியில இந்த திருடர்களோட நாடகம் எப்படிங்கிறத நாம விவரமா பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே கொள்ளைக்கார கட்சிகள் தான். யார் வந்தாலும் உங்களுக்கு கொலை கொள்ளை எதுக்குமே பஞ்சம் இருக்காதுங்கிறது தான் உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு, அண்ணன் பிஜேபியோட பி டீம்ங்கிறீங்களே, சரியான A டீம் இல்ல, பிஜேபியோட ஒட்டு உறவாடி அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு கள்ளத்தனமான உறவோட ஒரு நட்பு பாராட்டி அப்படியே சரண்டர் ஆகி அண்டர் கண்ட்ரோல்
அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருந்து சரண்டர் ஆகி இருக்கக்கூடிய காலில் விழுந்து கிடக்கக்கூடிய கட்சி திமுக தான். நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பஸ்ல அரசு போக்குவரத்து கழகம் திருவண்ணாமலை பஸ்ல என்ன போட்டிருக்கு, அருணாச்சலம்னு போட்டிருக்கு. எப்பயா இமாலய பிரதேசம் இங்க வந்துச்சு, எப்ப அருணாச்சலம் இங்க வந்துச்சு? இப்ப யோசிங்க, இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறது வட இந்தியா மலை, அதாவது அருணாச்சல பிரதேசத்தை குறிக்குது, இமயமலையோட ஒரு பகுதி, இல்ல அடிவாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அருணாச்சலம்ங்கிறது வடநாட்டு, இது வடநாட்டு புண்ணியஸ்தலம். இன்னும் சொல்ல போனா RSS இந்த மோடிகளோட கனவு தேசம் இல்ல கழிப்பு தேசம் கூட வச்சுக்கலாம். இப்போ இத கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில அருணாச்சலம் அப்படின்னு மாத்துறாங்கன்னா பிஜேபியின் குறிப்பறிந்து, மோடியின் குறிப்பறிந்து, பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அரசின் குறிப்பறிந்து செயல்படுறது யாரு? திமுகவா இல்ல நாதாகாவா? நாதாகாவை கையில சாட்டையை வச்சு விரட்டிட்டு இருக்கு, உங்களை எல்லாம் உள்ள விட மாட்டோம். ஆனா நீங்க பிஜேபியை எதுக்குறோங்கிற பேர்ல பிஜேபி என்ன உள்ள நினைக்குதோ அதை குறிப்பறிஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, கணவனின் குறிப்பறிந்து மனைவி சேவை செய்வாள் அப்படிங்கிற மாதிரி மோடி அரசு உங்களுடைய என்ன சொல்றது கள்ள நட்புடன் திகழ்கின்ற அந்த மோடி அரசை குளிர்விக்க அவர்கள் உளமறிந்து, அவர்கள் கோட்பாடு அறிந்து, அவர்களின் குறிப்பறிந்து செயல்படுறது ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தான். RSS பேரணி கொடுக்கறது, அவங்க முருகன் மாநாடு நடத்தினா எந்த ஒரு தடங்களும் இல்லாம அதுக்கு நல்ல பாதுகாப்பு போட்டு அமைச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு நீங்க தான் அவங்களுக்கு கைமேல் பலன் சேவகம் செஞ்சிட்டு இருக்கீங்க. சரியா? அதே மாதிரி அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு கூட அந்த பேட்டியின் போது நீங்க தான் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த RSS இல்லைன்னா பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க அரியணை ஏறி இருக்கவே முடியாது. ஒரு காலத்துல அவங்களோட கூட்டு வச்சு அரியணை ஏறினீங்க, அப்புறம் மறைமுக கூட்டு வச்சு அவங்கள காட்டி பாஜக உள்ள வந்துரும்னு காட்டி இந்த பிள்ளை எப்படி சாப்பிடுறதுக்கு இல்லாத பூச்சாண்டியை காட்டி அம்மா உணவு ஊட்டுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த பிஜேபி இல்லைன்னா இந்த பாசக மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இதை காட்டி சொல்றதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. நீங்க அரசியல் களத்திலேயே இருந்திருக்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க மண்ணாகி போயிருப்பீங்க. அப்போ உங்களை இன்னைக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ வாழ வைக்கிறது இந்த பிஜேபிங்கிறதுனால தான் நீங்க அவர்கள் குறிப்பிருந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறத அண்ணன் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காமராஜர் ஐயா நினைவிடத்துக்கு போகும்போது முக்கியமான அந்த முன்பக்க கேட்டை மூடி காம்பவுண்ட் சுவர் அந்த இதை மூடிட்டு பக்க வழியா தான் அனுப்புனாங்க. அதுவும் சீமான் வருகிறார்கள் அப்படி அனுப்புனாங்க. அதாவது ஒரு அவமரியாதை செய்யறது. இப்போ சைட்ல இருக்க கேட் வழியா மாலை போட்டவனும் குறைஞ்சு போயிட மாட்டோம், எப்படி அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நீங்க அவமானப்படுத்துறது, உன்னை இப்படி விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அண்ணன் இங்க உள்ளவங்க கேட்கும் போது ஏன் பூட்டிருக்கீங்கும் போது மேலிட உத்தரவு. மேலிடம்னா யாரு? அதான் அண்ணன் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேலிடம்னா அந்த நம்ம அஜித் குமார அடிச்சே கொண்டாங்களே அதுக்கு காரணமான ஒரு ஃப்ராட் பொம்பளை இருந்துச்சு நிக்கிதா, அந்த நிக்கிதாவோட மேலிடமா? இந்த காமராஜர் ஐயாவை கேட்ட பார்க்க போறதுக்கு இல்ல நாங்க மாலை அணிவிக்க செல்றதுக்கு போகும்போது கூட்ட சொன்னது நிக்கிதாவோட மேலிடம், அப்படிதானே? நீங்க நிக்கிதாவை உங்களோட பின்னாடி வச்சு இறுக்கமா பூட்டி காப்பாத்திக்கவும் இந்த மேலிடம். ஆனா அண்ணன் காமராஜருக்கு மரியாதை செலுத்த போனா அவர் நேர் வழியில சென்ற கூடாது, அவரை பக்கவாட்டுல தான் அனுப்பணும், அப்படி ஒரு அவமரியாதை பண்ணணும்ட்டு அதுக்கும் இந்த நிக்கிதாவோட மேலிடம் சிறப்பா செயலிடும். அதாவது திருடர்களை ஒளிச்சு வைக்கும், நல்லவங்களை அப்படி அலைய விடும். அதானே உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நீங்க செய்யறதுக்கு 10 மடங்கா நீங்க அனுபவிக்கதான் போறீங்க அண்ணனோட ஆட்சியில. ஆனா அது எதுவுமே சட்டத்துக்கு புறம்பா இருக்காது, அது நிச்சயம். அண்ணன் உங்களை மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில வஞ்சகம் வச்சு சட்டத்துக்கு புறம்பா எதுவும் பண்ண போறதில்ல. அவரு அடிக்கிற அடி ஒன்னும் சட்டத்துக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாங்க தப்பே செய்யலாம், ஆதாரம் இல்லாம விஞ்ஞான ஊழல் செஞ்சோண்டீங்க இல்லையா, அந்த விஞ்ஞான ஊழலையும் அம்பலப்படுத்தி A1 அம்மையாரை எப்படி நீங்க ஆக்குறீங்களோ அதே மாதிரி A1 உங்களையும் ஆக்கிட்டு தான் அவரு ஓய்வாரு. நீங்க அது வரைக்கும் பாஜக, அதாவது நீங்க கை குலுக்கி நட்பு பாராட்டி குடும்பம் நடத்துகின்ற பாஜகவை அண்ணனுக்கு வேற மாதிரி நீங்க ரூட்டு போட்டு காட்டி அவருதான் நாங்க இல்ல அவருதான் வச்சிருக்காருங்கிற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அண்ணன் சீமான் அவர்கள் அத்தனை தலைவர்களையும் நேர்ல பார்த்தா சிரிப்பாரு, ஏன்னா ஒரு மனுஷ பிறவி. அதே மாதிரி இந்த பாஜகவின் பி டீமா நீங்க இதெல்லாம் இப்படியா அப்படியான்னு கேட்கிற எந்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நிக்கிதாவை பத்தி கேட்கறதுக்கு துணிவு இருக்காது. ரித்தன்யாவோட சாவுல ஒரு காங்கிரஸ் பிரமுகர் குடும்பம் மாட்டிட்டு இருக்கே, அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு கேட்காது. அதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் எவ்வளவு முனைப்போட செயல்பட்டு நீதி வாங்க போராடுறாங்க. இவங்க இதுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதும் அவங்க அப்பாவை புதைக்கிறதுக்கு ஒரே ராத்திரியில நீதிபதிக்கு வாசல்ல நின்று விழுந்து கிடந்து நெடுஞ்சான்கடையா வாங்கி புதைக்கிறதுக்கு அனுமதி வாங்கினதையும் பொருத்தி பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் இந்த பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு துணிவு இருக்காது. ஏன்னா அங்க பதில் இருக்காதுங்கிறது இவங்களுக்கும் தெரியும், அது வேற விஷயம். அதே மாதிரிதான் பத்திரிகையாளர் கண்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. திருவாரூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவல நிலை வேங்க வயலை மாதிரியே மலத்தை கொண்டு போய்
பள்ளி கூட பிஞ்சு குழந்தைகள் படிக்கிற இதுல எப்படி என்னதான் அப்போ இந்த டாஸ்மாக் அப்பா ஊத்தி கொடுக்குற டாஸ்மாகோட வீரியம் எவ்வளவுன்னு நீங்க பாத்துக்கோங்க. தான் கழிக்க வேண்டிய மலத்தை மண்ணில் புதைக்க வேண்டிய மலத்தை கொண்டு போய் குடிக்கிற தண்ணியில போடுற அளவுக்கு ஒருத்தன் மூளை கட்டு தெரியுறான்னா, இந்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் விற்கிற சாராயம் டாஸ்மாக் என்னென்ன பாடுபடுத்துதுங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், அவங்க அண்ணன் பிள்ளைங்க இருக்கும், அக்கா பிள்ளைங்க இருக்கும், அந்த செஞ்சவங்களுக்கே பிள்ளை இருக்கலாம், அவங்க இன்னொருத்தருக்கு பிள்ளைகளா இருந்து பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்திருக்கலாம். எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு பள்ளிக்கூடத்து இதுக்குள்ள இப்படி போடுறாங்கன்னா ரெண்டு இது. ஒண்ணு வந்து எவ்வளவு மழுமழுங்கி மூளைக்கட்ட மிருகங்கள் இந்த மாநிலத்துல வாழுது. ரெண்டாவது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டேங்க திறந்து போடுற அளவுக்கு பாதுகாப்பற்ற முறையில வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் கவனிக்க தவறிய அரசு என்ன பண்றது? அனுமதி கொடுக்கறது யாரு? அப்ப இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஆய்வு மேற்கொள்ளாததுனால தானே அடிக்கடி இந்த தனியார் பள்ளிகளையோ அரசு பள்ளிகளையோ ஆய்வு மேற்கொள்ளாம தானே. ஏன் அந்த செப்டி டேங்கல்ல பூட்டு போட்டு வைக்கிறதுல என்ன குறைஞ்சு போயிருவீங்க? ஏன் இந்த மாதிரி அதே மாதிரிதான் மொட்டை மாடியில இருந்து தவறி குதிச்சுட்டா ஏன் மொட்டை மாடி கேட்ட ஏன் பூட்டாவை திறந்து வச்சிருக்கீங்க? பிள்ளைங்க எல்லாம் குதிச்சு சாவட்டும்னா நீங்க என்ன மக்கள் தொகை பெருக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறீங்களா? அந்த உதவி வேற அரசாங்கத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களா? நிறைய இப்படிதான் மொட்டை மாடில இருந்து குதிச்சுட்டா கேட்டை பூட்டாம வச்சுக்கிறது. அப்புறம் இப்படி கேட்டா கேட்டை பூட்டிடுவாங்க, ஏன் பூட்டலும் கேட்டுருவாங்கன்னா பால்கனில இருந்து குதிச்சுட்டாங்கிறது. பால்கனில ஏன் மூடப்பட்ட கம்பியை அழிகால நீங்க வேஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? எதுக்கு பால்கனி ஸ்கூல்ல திறந்தாப்புல குதிக்கிறாப்புல வச்சிருக்கீங்க? பள்ளி தரப்புகளும் ரொம்ப உதாசீனம், உயிர்னா அவ்வளவு உதாசீனம். அதுலயும் திருட்டு பகட்டு இன்னொன்னு உருட்டு அப்படின்னு அங்க போயிட்டு இருக்குது. இங்கேயும் மனித பிறவிகள் வந்து எச்சை பிறவிகளா மாறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு பெரும் இதா எடுத்துட்டு போய் பத்திரிகையாளர் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது கிடையாது. வேங்க வயலே நாறு நாறு நாறிட்டு இருக்கு. இப்ப இந்த நாத்தம் வேற. அடுத்த சங்கதி அஜித் குமார்ங்கிற ஒரு இளைஞருக்கு தான் இந்த கதி காவலர்களால அப்படின்னா, நேர்மாத்தி காவல்துறைக்கு, அதாவது ஜெயிலர், பெண் ஜெயிலர் காவலருக்கு, சிறை காவலருக்கு ஒரு நைஜீரிய பெண்ணால டார்ச்சர் அடி முகத்துல வீங்கி ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. சாமானியனுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறை காவல் பெண் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. இந்த நைஜீரிய பெண் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்குரியவரா ஜெயில இருக்காங்க. இந்த கடத்தல்காரிக்கு இருக்கக்கூடிய மவுசு இந்த கடத்தல் பெண், இந்த அவலட்சணமான இந்த நிக்கிதா போன்ற கொலகார பாவிகளுக்கு, புரோக்கர் பாவிகளுக்கு, இந்த என்ன சொல்றது ஐஏஎஸ்களின் புரோக்கர்களாக செயல்படுகின்ற ஃப்ராடுகளுக்கு, மோசடிக்காரர்களுக்கு, இது மாதிரி கடத்தல்காரிகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும், மறைச்சு வைக்கும், கைது நடவடிக்கை இருக்காது. அப்படியே கைது செய்யப்பட்டு ஜெயில அடைச்சாலும் அந்த சிறைத்துறை ஆண் காவலர்களால் பாதுகாக்கப்படுறாங்க. பெண்ணுனா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பெண் பேய்களை பார்த்து இந்த அதிகாரிகளே மயங்குறாங்க, இல்ல இறங்கி வராங்கன்னா இது என்ன கொடுமை? ஒரு சிறை காவலருக்கு இத்தனைக்கு அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இன்னும் மோசமா இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து தகாத லெஸ்பியன் உறவுகள், இல்லைன்னா நிர்வாணமா போறது திடீர்னு, இப்படிப்பட்ட நடத்தை கெட்ட முறைகள்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை கண்டிக்கும் போது இது அடிச்சிருக்கு. இந்த நைஜீரிய பெண்ணுக்கு விருது கொடுத்து மகிழ்றாராம் சிறை காவல உயர் அதிகாரிகள். இதெல்லாம் என்ன கொடுமையில சேர்க்கறதுன்னே தெரியல. அத இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும்னா இந்த பொய் விடியல் ஆட்சியை அகற்றி பை பை உதயசூரியன், பை பை திமுக, பை பை அதிமுக, பை பை தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம் இனத்தான் நம்முடைய நேர்மைக்கு ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு இறை தூதுவன் போல வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு துடிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அரியணை ஏறும் பட்சத்துல கண்டிப்பா சொல்றேன், இதோட விகிதாச்சாரங்கள் குறையும். இந்த மாதிரி இழிநிலைகள் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா வராது. குற்றமில்லாத சமுதாயம், குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறது குதிரை கொம்பா இருக்கலாம், அங்கொன்னும் இங்கொன்னுமா கைமீறி ஏதாவது நடக்கும். ஆனா குற்ற சமுதாயமாவே, குற்ற ஒரு தமிழ்நாடாகவே, கொலைகார நாடாகவே கண்டிப்பா மாறாது. இதில் பெரும் விகிதாச்சாரத்தை, அந்த வித்தியாசத்தை காண்ற அளவுக்கு அவருடைய ஆட்சி முறை இருக்கும்ட்டு உறுதியா என்னால சொல்ல முடியும்.